முதல்ல இந்த மேடைக்கு நன்றி. இந்த மேடையை அமைத்த அக்னி சிறகுகளோட ஃபவுண்டர் பிரபு சாருக்கும் அந்த குழுவினருக்கும் முதற்கட்ட நன்றியை கூறி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் அப்புறம் சாரதி அவங்கெல்லாம் காரில் வரும்போது நான் சொன்னேன், கடைசியில் நான் வந்து யாரடி நீ உங்க தனுஷ் சார் மாதிரி யா 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 அப்படி சொல்லி நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு வந்தேன். ஒரு சில கருத்துக்கள் தான் சொல்ல போகிறேன், நம்ம சீக்கிரம் முடிக்க போகிறோம். செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற இரு வார்த்தை சேர்ந்ததை இன்னைக்கு சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னா, எஜுகேஷன் கல்வின்றதை நகர்த்தி வச்சுட்டு கலவியை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போது என்ன ஆயிடுதுன்னா, செக்ஸ் எஜுகேஷன்றது பெட்டில் நடக்கிற விஷயம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு இதனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் அதை பற்றி பேசுறதுக்கான ஒரு முக சுளிப்பு இருக்குன்றதை நான் முதல்ல இங்கே பகிர்ந்துக்கிறேன். அப்போ செக்ஸ் எஜுகேஷன்றதை அப்போ 5 பேர் பேசினதுக்கு அப்புறம் நீ யாராவதெல்லாம் வந்து என்ன பேச போற, செக்ஸ் எஜுகேஷன் என்ன சொல்ல போறேன்றதை நான் சொல்றேன். நான் பயிற்சி மருத்துவராக இருக்கிறப்போ பார்த்த ஒரு விஷயம், ஒரு 19 வயது பெண் நார்த் இந்தியாவிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோட மனைவி வராங்க. கையில் 3 குழந்தை. முதல் குழந்தையோட வயசு 7, 2வது குழந்தையோட வயசு 5, 3வது குழந்தையோட வயசு 4. இப்போ எதுக்கு வந்திருப்பாங்க? 4வது பிரசவம். இதுக்கு நடுவுல 2 அபார்ஷன். வயசானா என்ன? 19. நான் உங்ககிட்ட கேட்டேன், சரிம்மா இப்போ முதல் குழந்தைக்கு வயசு 7னா நீங்க அம்மாவாகிறப்போ 12 வயசு, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? வயசு 7. அப்போ 7 வயசுல திருமணமாகி 19 வயசுல அபார்ஷன் நடக்கலைன்னா 6 பிள்ளைங்களுக்கு தாயா இருந்திருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் எப்படி இருக்காருன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், வடக்கன். சொன்னால் ஜாலியாக பயங்கரமாக பாடி பில்டிங்கோட வெளில கூலாக உட்காந்து ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு நான் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு வெறும் பெட்டு தான். ஆனால் அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி 6 பிரசவத்தை வயிற்றுல சுமந்த ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும்ன்றது அவங்களுக்கும் தெரியாது, அவங்க குழந்தைங்களுக்கும் தெரியாது, வெளில ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க புருஷாக்கும் தெரியாது. இந்த அந்நியன் படத்துல ஒரு சீன் வரும், ட்ரெயின்ல எல்லாரும் வந்துட்டு விக்ரம் சார் அவங்கெல்லாம் வந்து ட்ரெயின்ல வந்து பயணத்துக்கு போவாங்க. அப்போ சாரின்ற நம்ம விவேக் சார் சொல்லுவாரு, அம்பி நீ இங்க, நந்தினி நீ இங்க. நான் நைட்டு பாக்குறப்போ 2 பேரும் கட்டிட்டு படுத்துட்டு இருக்கணும்னு, ஐயோ அபிஷ்டு அப்படின்வாங்க. அப்போ எதுக்கு சொல்றேன்னா, ஒரு காலத்துல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு காதல், ஒரு ஆண் பெண் பழகுறாங்க அப்படின்னா அதுல வந்து மனசுட்டு பேசுறது, அவங்க கஷ்டப்பட்டது இவங்க கஷ்டப்பட்டது, ஒரு வாழ்க்கை முறையை பத்தி யோசிப்பாங்க. இன்னைக்கு எப்படின்னா, இன்னைக்கு போன்ல பேசுறாங்க, நாளைக்கு நேர்ல பாக்குறாங்க, நாளைக்கு லாட்ஜுக்கு போறாங்க, ரிப்பீட். இந்த வந்தா சுத்தான் செத்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரிதான் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஏன்டா இங்க சொல்ற அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவோ ஆட்கள் வந்து இப்போ நிறைய பேர் பானோகிராஃபி பத்தி பேசினாங்க. நம்ம புரட்சியாளர் மாதிரி பேசினார் ஒருத்தர், டேட்டாவோட பயங்கரமா இருந்தது. ஸோ வந்து இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கத்துலேருந்தும் சரி, இந்த மாதிரி வீடியோக்களை பசங்க முன்னாடி போடக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலும் படம்ன்ற ஒரு விஷயத்துல நம்மளை கவுத்துடுறாங்க. 2வது விஷயம் சோஷியல் மீடியா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு கருத்து ஒருத்தவங்க பகிர்றாங்க அப்படின்னா இன்னைக்கு யாருக்குமே வந்து அந்த கருத்து ரீதியா விமர்சனம் பண்ணுன்ற இது கிடையாது. போடு 4 கெட்ட வார்த்தையை போடு, பெண்ணா இருக்காளா அவ கற்பை பத்தி பேசு. ஏன்னா ஒரு பெண்ணோட கற்பை பத்தி நம்ம பேசணும்னா அந்த பெண்ணை வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்துட்டு இந்த சமூக பொறுப்பாளர்கள்னு சுத்திட்டு இருக்க டேஷ் ஆட்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரியா? அப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாமே சொன்ன மாதிரி தான், அதாவது செக்ஸ் எஜுகேஷன், செக்ஸு, பாலியல், பெட் எல்லாமே சொல்கிறோம். 2 வயசு குழந்தை, 6 மாதம் குழந்தை, 70 வயசு கிழமை. அவன் 70 வயசு வாழ்க்கையில் கற்றுக்காத ஒரு விஷயத்த ஒரு பெட்டில் 2 மாத குழந்தைகிட்ட கற்றுக்கிறான் அப்படின்னா அவனோட காம கொடூரம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். 2வது சமுதாயத்தில் பார்க்குறப்ப இப்போ பப்ளிக்கில் போய் கேட்குறீங்க, செக்ஸ் எஜுகேஷன் ஏன் இல்லாததுனால என்னென்ன பிரச்சனைகள் பாருங்களேன். போயிட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி விஷயம் நடக்குது என்ன பண்ணும், அவனாலாம் பிடிச்சி ரோட்டில் அறுத்து போடணுங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு கம்பீரமாக மீசை வச்சுட்டு ஒரு தாத்தா சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட ஃப்ரெண்டே கூட பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. கரெக்டுங்களா? ஸோ எதுக்குன்னா, இந்த செக்ஸ் எஜுகேஷன்ற ஒரு விஷயம் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் செக்ஸ்.
ஒரு பெண் இன்னைக்கு வளர்றானா அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியா மன ரீதியா ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே கவர் பண்ற ஒரு பாடத்திட்டமா இருக்கக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன். ஒரு ஆர்டிக்கல் நான் படிக்கிறேன், அதுல என்ன சொல்றாங்கன்னா 4 பெண்கள்ல ஒரு பெண், ஃபார் எவ்ரி 4 women there is 1 woman who has no knowledge on periods. இப்போ அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, ரத்தம் வருது, பயம் வருது, எல்லாமே சரி. இதனால என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய முதல் காமனான நோய் என்ன? என்ன நோய் யாருக்கா தெரியுமா? பிசிஓடி. இன்னைக்கு மாடர்ன் ஸ்டைல். அதை தாண்டி எல்லாரும் கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், வெள்ளை கருப்பா இருக்கும், உள்ள வெள்ளையா இருக்கும். ரத்த சோகை. இன்னைக்கு அதிகபட்சம் ஒரு 10 பெண்கள் எடுத்தீங்கன்னா 7 பெண்களுக்கு ரத்த சோகை தான் இருக்கும். ஆனா அந்த ரத்த சோகைக்கு அரசாங்கத்துல அனீமியா முக்து பாரத் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு இது கீழே ஒரு சுகாதார மையத்துக்கு கீழே எல்லா பெண்களுக்கும் அதுக்கு உரையான மாத்திரை கொடுக்குறாங்கன்ற ஒரு அறிவு யாரு கற்றுக் கொடுப்பாங்கன்னா இட்ஸ் செக்ஸ் எஜுகேஷன். அப்போ ஒரு செக்ஸ் எஜுகேஷன்ற ஒரு விஷயம் எவ்வளோ இது பாருங்கன்னா, அதே மாதிரி நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த 19 வயசு பொண்ணு 6 குழந்தைக்கு அம்மான்றப்போ ஒரு செக்ஸ் எஜுகேஷன்ற ஒரு விஷயம்னா அந்த பொண்ணுக்குமா இப்படி பண்ணனா உனக்கு சர்வைக்கல் கேன்சர். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு பட்ஜெட்ல ஹெச்பிவி வேக்சினேஷனுக்கு இவ்வளோ பெரிய நிதி ஒதுக்குறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு ஹெச்பிவி வேக்சின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாது. 2வது ஹெச்பிவி வேக்சின் எதுக்குன்றது தெரியாது. 3வது அந்த புற்றுநோய் ஏன் வருதுன்றதும் தெரியாது. அப்போ இது எல்லாமே சேர்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன். இதுக்கெல்லாம் ஒரு வாட்டியும் மருத்துவரை போய் நாட முடியுமா? முடியாது. இன்னைக்கு இருக்க மருத்துவ கட்டமைப்புல ஒரு மருத்துவரை உட்காந்து வந்துட்டு இதனால்தாம்மா நடக்கும், 6 வாட்டி புள்ள பத்தா, இது அந்த அளவுக்குல நேரம் இல்லை. ஒரு பேஷண்ட் 5 நிமிஷம் பார்த்து மாத்திரை எழுதுறதுக்கே நமக்கு இந்த மருத்துவர்களுக்கு இன்னைக்கு நேரம் இல்லாத சக்கரத்தை போட்டுதான் எல்லாரும் சுத்திட்டு இருக்கோம். அப்போ செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வே பியாண்ட் பெட். அப்போ இது நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதாவது வந்துட்டு ஃபேஸா எடுத்துன்னு போனோம், 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன சொல்லி தரணும் எல்லாமே ரைட். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், இந்த செக்ஸ் எஜுகேஷன்ற ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கான கன்சென்ட். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஆங்கிலத்துல முக்கியமான ஒரு வார்த்தை கன்சென்ட். கன்சென்ட்னா என்னன்னா, இந்த விஷயம் நடக்குது, இதுக்கு உனக்கு சம்மதம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான கேள்வி நீ கேட்கணும். அந்த கேள்விக்கு உரிய ஆளா நீ ஒரு இடத்துல இருக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்க போறது என்னன்னா பாலியல் கல்வி. 2வது விஷயம், உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீ அதை பத்தி பேசணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது என்ன? பாலியல் கல்வி. எங்க பேசணும், எப்படி பேசணும், யாரை அணுகணும், அது சொல்லி கொடுக்க போறது யாரு? பாலியல் கல்வி. 3வது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு கூட இருக்கவங்களுக்கோ சுத்தி இருக்கவங்களுக்கோ நடக்குதுன்னா அதை வந்து அவங்கள கவுன்சில் பண்ணி அவங்கள முன் கொண்டு வரணும்ன்றத சொல்லி கொடுக்க போறது யாரு? பாலியல் கல்வி. அப்போ செக்ஸ் எஜுகேஷன் இஸ் நாட் இன் பெட். நான் இதை திருப்பி நான் இன்னும் 2 நிமிஷம் பேசி முடிக்கிறதுக்கும் சொல்லிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இதுதான் நம்மளோட புரிதலா இன்னைக்கு இங்கேருந்து வெளில போறப்போ தெரியணும். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க ஹரீஷ் ராகவேந்தர் சொன்ன மாதிரி இந்த ஒரு 10க்கு 10 ரூம்ல நம்ம பேசிட்டு போனா செக்ஸ் எஜுகேஷன் மாத்திடலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பட் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் ஒருவருமே வெளில போய் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புல பேசி அங்க போற ஒரு வாய்ப்புல ஒரு ஆள் போய் இன்னொரு ஆள் கிட்ட பேசினா இப்படிதான் ஒரு விஷயம் மாறும். மாற்றத்துக்கான விதை தான் இந்த 10க்கு 10 ரூம். இந்த விதை மரமாவோ வயலாவோ ஒரு காடாவோ மாறுறதுக்கு இங்க இருக்க ஆட்கள் தான். அந்த மாதிரி அக்னி சிறகுகள் மாதிரி பல சிறகுகள் வந்து விரிஞ்சி போகணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கு. தயவு செஞ்சு கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லா பெற்றோர்களுக்கும் நீங்க பார்க்குற ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு ஆண் மகனுக்கும், எனக்கு ஒரு ஸ்கூல் ஞாபகம் இருக்கு, செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பேச என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், ஆண்கள் பெண்கள் 2மே இருப்பாங்களா அப்படின்னா சொன்ன ஒரு விஷயம், இட்ஸ் ஃபார் ஒன்லி கேர்ள்ஸ். நான் சொன்னேன், பெண்ணுக்கு நடக்கிற விஷயம் பெண்ணுக்கு தெரிய வந்துடும், தெரியும். அந்த விஷயத்த பெண்ணோட ஆணுக்கு புரிய வைக்கிறதுல தான் ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கு. ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு இந்த நம்ம வந்து பெண் உரிமை, பெண் வெற்றி, எல்லாம் பேசுறோம், ஒன்றும் இல்லை. என்னைக்கு ஒரு ஆண்மகன் உனக்கு ஸ்டெயின் ஆயிருக்கு, நான் போய் நாப்கின் வாங்கி வரேன்னு சொல்லி அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு அவன் போய் வாங்கி வந்து கம்ஃபர்ட் பண்றானோ அன்னைக்கு தான் பெண் உரிமை மாறுது, அன்னைக்கு தான் நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுன்ற ஒரு விஷயத்தோட ஒரு பொறுப்பான ஆண்மகனா ஒரு பெண்ணுக்கு அது அக்கா தங்கச்சி அம்மா இந்த மாதிரி இல்லாம
எந்த பெண்ணா இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட்டையும் அந்த சேஃப்டியும் கொடுக்குற ஒரு பொறுப்பு தான் ஆண்மகன். அவன் கம்பீரமா சொல்லலாம் நான் ஆணுன்ட்டு, மற்றவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்ற ஒரு விஷயத்த சொல்லி இங்க பேசின எல்லாருக்குமே நிறைய பேர் முதல் பேச்சாளர்கள் என்னோட வாழ்த்தை தெரிவித்து இன்னும் மேல்மேல எல்லாம் ஒரு வளரணுன்ற ஒரு கருத்தோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.